கீ பெப்பர் மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி. பட் லைட்டாக எண்ணெய்க்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணதுனால நான் பேரை மாற்றின்ட்டேன் கீ பெப்பர் மஷ்ரூம்னு. ஸோ 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பிளாக் பெப்பர் கார்ன்ஸ் வித் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோம்பு விச் இஸ் ஃபெனல் சீட்ஸ். ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுதியும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஃபைன்லி சாப்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மொத்தமாகவே 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பப்போ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த எண்ணெய் கீயில் வெங்காயத்தை பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அதை ஆல்மோஸ்ட் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிண்டு இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுலேயே 5-6 தக்காளி உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியில் குக் ஆகணும். நடுவுலையே 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் டர்மரிக் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆட் த சாப்ட் மஷ்ரூம்ஸ். உங்களுக்கு இதுவே கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து குக் பண்ணுங்க. அண்ட் இதுவும் நல்லா சுருங்கி மஷ்ரூம்ஸ்லாம் நல்லா குக் ஆகணும். ஜென்ரலாகவே மஷ்ரூம்ஸ் ரிலீசஸ் லாட் ஆஃப் வாட்டர் அண்ட் அதுலேயே அது குக் ஆகிடும். இப்போ அந்த தண்ணிலாம் வற்றி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ வித் ஹேண்ட் ஃபுல் of கருவேப்பிலை. This step, oh my god, enhances the flavor. அவ்வளோ சூப்பராக வாசனை வந்தது. ஸோ இதெல்லாம் சேர்த்து திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் ஆகி ஆயில் ஷுட் ஸ்டார்ட் ஊசிங் அவுட். அப்போது ஒரு வாட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட் 2 big டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பிளாக் பெப்பர்கார்ன் அண்ட் ஃபெனல் பவுடர். நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சோம்ல பிளாக் பெப்பரையும் சோம்பையும் ஒரு பவுடராக, அந்த பவுடரில் 2 டேபிள் ஸ்பூன் பெருசாக போட்டுண்டு 3rd டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீயும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், கீயோட வேலை இதுக்கு முடிஞ்சுது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ் குக் பண்ணால் நம்மளோட கீ பெப்பர் மஷ்ரூம் இஸ் ஆல் ரெடி டு பி சர்வ்ட் சூப்பர் ஹாட் வித் சப்பாத்தீஸ். எஸ்பெஷலி எனக்கு இந்த அவுட்கம் வந்ததுக்கப்புறம் நான் நினச்சேன் பரோட்டாவே வாங்கியிருக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் சப்பாத்தி. அவ்வளோ அமேசிங்காக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை வாங்குறேன். அண்ட் யூ ஆல்சோ கிவ் இட் அ ட்ரை. ரீட் த ரெசிபி இன் த கேப்ஷன். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் மஷ்ரூம்ஸ் பிடிக்காதவங்க கூட இதை அவ்வளோ ரசித்து சாப்பிடுவாங்க. பை.